அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? யாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஐயா வாழ்க நீர் வாழ்க ஆண்டவரே வாழ்க நாமம் வாழ்க. அல்லேலூயா. நாமம் வாழ்க. ஐயா வாழ்க சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க நீர் வாழ்க ஆண்டவரே நாமம் வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அதிகால வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற அடியால் கடந்து வர நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய இந்த முதலாவது வாரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் நாங்கள் கூடி வர ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள ஆண்டவரே தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்களின்படி சமாதான பிரபுவாக இயேசுவை மட்டும் நாங்கள் தேடி ஓட கர்த்தர்களுக்கு அதை அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தூரத்திலும் சமீபத்திலிருந்து தான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்ற வழியில் கொண்டு வாரும். நல்ல பாடல் நல்ல ஆராதனைகளை தாரும். உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திய ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறதான தேவனுடைய மனுஷனை ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. பிரயாணப்பட்டு வருகிற பிள்ளைகளோடு பிரயாணங்களிலும் நீர் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தங்கள்
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். 2005 முதல் 7 வரைக்கும் இங்கே நாங்கள் அந்தமானில் வேலை நிமித்தமாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நான் வேலையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தேன். சென்னையில் இருக்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கும்போது கூட நல்ல வேலை தான். அந்த வேலையில் இருக்கும்போதும் கர்த்தருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை அந்த பகுதிகளில் செய்து பல சபைகளை நிறுவி அதில் ஊழியக்காரங்களெல்லாம் போட்டு இன்றைக்கும் ஒரு 7 சபைகள் ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஊழியங்களை போட்டு அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஆத்தும ஆதாயத்தில் நாங்கள் முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறோம். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எங்களுக்கு உண்டு. சபைகள் நிறுவப்பட வேண்டும் என்று வாஞ்சை உண்டு. இதுதான் எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் 2009 தான் நான் உள்ளே வரேன். முழு நேர ஊழியத்துக்கு வரேன். 9 உள்ளே வரேன். 9 வந்துட்ட பிற்பாடு கூட அரசாங்க பணியில் கிட்டத்தட்ட 2009 வந்து 13 வரைக்கும் அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பார்ட்னர் ஏஜென்சியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். வேலையை பார்த்து ஊழியத்தை செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா முழு நேர பணிக்கு என்னை அர்ப்பணித்து எல்லாத்தையும் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷமாக அந்த ஊழியத்தை நாங்கள் முழு நேர ஊழியமாக குடும்பமாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். என் மனைவி, எனக்கு 3 பிள்ளைகள். மனைவி என்னை விட சூப்பராக நல்ல பிரசங்கம் பண்ணுவாள். பெண்கள் ஊழியத்தை ரொம்ப அழகாக சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க டெய்லி அவங்க வந்து ஆன்லைனில் ப்ரேயர் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆன்லைனில் பைபிள் ஸ்டடீஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அவங்க சபையில் உள்ளவங்களுக்கும் சபையை சார்ந்து வெளியில் உள்ளவங்களுக்கும் அவங்க அதை டெய்லி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் அதில் புதுசாக ஆத்துமாக்கள் அதில் வந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு கூட அதை நான் நல்லா சொல்லுவேன். அதை நான் பிரசங்கத்தில் சொல்கிறேன். அது எப்படி பண்ணணும், புதிய ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்துவது என்பதை அதை நான் சொல்கிறேன். நான் வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காடில் சர்ச் பிளான்டிங் இவாஞ்சலிசத்தில் நான் வந்து பொறுப்பில் நான் இருந்தேன். இப்போ நான் இல்லை, இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம். நான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அதை விட்டுறேன். நான் அப்படி அந்த ஊழியங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் எபனேசர் அண்ணா அவங்க பின்னாடி அக்கா இருக்கிறாங்க. நீ உங்களுக்கு அவர் பாஸ்டர், நான் அண்ணன் தான் சொல்லுவேன் அவரை. ஆனாலும் இடையில பாஸ்டர் அப்படிம்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்தவங்க. இந்த அந்தமானில் நாங்கள் வரும்போது எனக்கு வந்து நான் அசம்பிளியில் உள்ள ஒரு விசுவாசியாக இருந்தனால எல்லாட்டையும் கேட்டேன், அந்தமானில் ஏஜி சர்ச் இருக்கா? ஆமாம் இருக்குது. உடனே எனக்கு அந்த நம்பரை நான் வாங்கி பாஸ்டருக்கு தொடர்பு கொண்டோடனே என்னை ஏர்போர்ட்டில் வந்து அங்கே தான் என்னை பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அன்று ஏற்பட்ட நட்பு 2005 இதுவரைக்கும் இந்த நட்பு விடவே இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தம் அந்த நட்பு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னா எனக்கு அவங்க உறவும் கூட, அல்லேலூயா, சொந்தமும் கூட. நீங்களும் கூட எனக்கு சொந்தம் தான். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே சொந்தம் தான். எப்படி தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17:26 ஒரு அழகான வசனம் இருக்குது. பூமியில் உள்ள எல்லா மனுஷ ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தினால் அவர் தோன்ற பண்ணினார். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஒரே இரத்தத்தினால் அவர் தோன்ற பண்ணினார். நமக்கு எல்லாருக்கும் குரூப்பு வேணால் மாறி இருக்கலாம். அதாவது தாய் வழி மனுஷ பிறப்பில் வந்ததுனால பி குரூப்பு, ஏ குரூப்பு, ஓ பாசிட்டிவ்னெல்லாம் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரே இரத்தத்தினால் அவர் நம்ம என்ன பண்ணார்? தோன்ற பண்ணினார். அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாருமே இயேசுவுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும், ஒருவேளை நான் அங்கே இருக்கலாம், நீங்கள் எங்கே இருக்கலாம், இயேசுவானவர் வரும்பொழுது நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? அவர் கூட மத்தியாகத்தில் நம்ம சந்திக்க போகிறோம். அவருக்கு சொந்தமானவங்க, அந்த ரத்தத்தில் மீட்கப்பட்டவங்கள அவர் கூட்டிகிட்டு போப்பார். அல்லேலூயா. அதனால் அவங்க எனக்கு நல்ல, அது நம்ம ரிச்சர்ட் நல்ல அருமையாக தம்பி, அவங்க மகா, எல்லாருமே நல்ல அருமையாக எங்களை நேசிக்கக்கூடியவங்க. நல்ல ஒரு கொஞ்சம் காரமாக சாப்பிடணுன்னா அக்கா வீட்டில் தான் சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்சோன்னா அக்கா கறி ஏதாவது செஞ்சு வைப்பாங்க. சூப்பராக சாப்பிட்டு கிளம்பிடும், மறக்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஆமாம். அதனால் இப்படி ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்.
நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சபைக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சங்கீதம் 31:11. ஹல்லேலூயா. ஆமாம், தீமை விட்டு விலகு, நன்மை செய். ஹல்லேலூயா. நல்ல அருமையான வசனம். அதை தொடர்ந்து இந்த வசனமும் நமக்கு ஒரு நல்ல வசனம். ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை என்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட எல்லோரும் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, இயேசுவே, ஆவியானவரே எங்களோடு பேசும் என்று சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். எங்கள் அன்பின் தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைபடும், எங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வீணான எந்த வார்த்தையும் வரக்கூடாது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்ம நல்ல செய்தியெல்லாம் ரொம்ப சூப்பராக நம்ம கேட்போம். சிலவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீட்டாக குறிப்பெல்லாம் நம்ம எழுதுவோம். எழுதிட்டு வீட்டில் போய் கேட்டால் நமக்கு இந்த பிரசங்கத்தை சொல்லவே தெரியாது. வசனத்தை நம்ம மறந்துடுவோம். இப்படி தான் இப்போ நம்ம ஆலயத்துக்கு வரும்போது அப்போ நம்ம ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. வசனங்களை ரொம்ப கவனமாக நம்ம கவனித்து அதை நம்ம உள்வாங்கணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1-2 நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஒரு அழகான வசனம் இருக்குது. என்னென்னா, இந்த வார்த்தையை வாசிக்கிறீங்களா? நல்லா சத்தமாக வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துட்டீங்களா? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிற யாரெல்லாம்? வாசிக்கிறவன், கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவங்களெல்லாம் கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கேட்கணும், வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். 3 காரியம் இருக்குது. அப்போது இந்த வேத வசனத்தை நம்ம ரொம்ப அழகாக நம்ம இதை என்ன செய்யணும், தியானிக்கணும், அதை உட்கொள்ளணும். அதன்படி செய்வதற்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்படணும். 100க்கு 100 நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்களேன். நீ செய்திக்கே போகலை, செய்தியை சம்மந்தப்பட்டதான்னு வச்சுக்கிங்களேன். இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், இப்போ நம்ம வந்து பேங்க்குக்கு போகிறோன்னு வைங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், எதிரில் ஒருத்தர் வராரு, எங்கே போகிறீங்க, சும்மா இது வர போகிறோம் அப்படிப்பாங்க. எங்கே போகிறோம், சும்மா இது வர போகிறோம். சும்மா இது வர போகிறதுக்கு எதுக்கு நீங்கள் பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க? அது நம்மளால் சொல்ல முடியாது. ஏங்க நான் பேங்க்குக்கு போகிறோன்னு சொன்னால் கடன் கேட்டுட்டாலோ, அப்போ அங்கே நம்ம என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம், சும்மா. அந்த சும்மான்ற வார்த்தை என்னதான் அது? அது அகராதிலே கிடையாது, டிக்ஷனரியிலே சும்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தைரியமாக சொல்லுங்கள், எங்கே போகிறேன், நான் பேங்க்குக்கு போகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை காசு கேட்டால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி என்கிட்ட காசு கிடையாது. ஆமென். நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு கொடுக்கக்கூடிய அளவில் என்கிட்ட என்ன இல்லை, காசு இல்லை. நான் அப்படி தான் மேக்ஸிமம் தான் சொல்லுவேன், இருக்குது, ஆனால் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அளவில் என்கிட்ட இல்லை. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, கடன் நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் என்ன செய்யணும், கொடுக்கணும். 1 லட்ச ரூபா கடன் கேட்டு தரலன்னு நம்ம என்ன பண்ண முடியும், துண்டு போட்டு தான் உட்காந்துருக்கணும். அப்போ நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் கேட்குற அளவுக்கு எனக்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. போய் சொல்ல வேண்டாம், உண்மையை சொல்கிறோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நம்ம வசனத்துக்கு வருவோம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் இதை பொது மொழிபெயர்ப்பில் திருவிவிலியத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கு. நீங்கள் மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் முதற்கனிகளை உண்பீர்கள். மனம் பொருந்தி என்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, மனம் இணங்கி, மனம் உவந்து. நீங்கள் செவி கொடுத்தால், ஆங்கிலத்தில் போட்டது வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். நீங்கள் மனமும் வந்து நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மை நீங்கள் என்ன செய்வீங்க, புசிப்பீர்கள். தேசத்தில் நிறைய நன்மைகள் இன்றைக்கி கொட்டி கிடக்கிறது. ஏன் இன்னைக்கு நம்மளால் சுதந்திரிக்க முடியல, இல்லைன்னா ஏன் நம்மளால் அதை அனுபவிக்க முடியல அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை இருக்குது. இந்த ஏசாயா அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதை நான் விளக்கலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டதான தீர்க்க தரிசன வசனம். ஏன்னா இவங்க ஏன் இன்னுமே தேசத்தின் நன்மையை புசிக்கல அப்படின்னா தேவனோடு இவர்கள் மனம் பொருந்தவில்லை. அல்லேலூயா. நிறைய நேரம் மனம் பொருந்துற மாதிரி இருக்குது, ஆனால் பொருந்தலை. இப்போ நம்மளை மாதிரி சபைக்கு வர்றது மாதிரி இருப்போம், ஆனால் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். சபையில் தான் இருப்போம், ஆனால் மனசு எங்கே இருக்காது, இங்கே இருக்காது. ஐயோ கேஸை நம்ம
ஆஃப் பண்ணமா தெரியலையே, அந்த மோட்டர் சுவிட்சை போட்டோமே ஆஃப் பண்ணமா தெரியலையே, வாஷிங் மிஷின் ஓடுதா தெரியலையே, ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படி தான், எனக்காக இருந்தாலும் அப்படி தான், உங்களுக்கும் அப்படி தான். நமக்கு மனம் என்ன செய்யாது, பொருந்தவே பொருந்தாது. ரெண்டாவது, ஏதோ ஒரு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று நம்ம பண்ணிட்டோம்னா கூட அந்த மனசு நமக்கு இணங்காது. அல்லேலூயா. அது நம்மளை இருதயத்தை வாதிச்சு குத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, இந்த விஷயத்தில் நம்ம இப்படி ஆகிட்டோமே, இந்த விஷயத்தில் இப்படி ஆகிட்டோமே, இதில் எப்படி நம்ம வெளியே வர்றது, இப்படியே நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். அதனால அந்த மனம் வந்து பொருந்துறது கிடையாது. சங்கீதம் 34:18 நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, கர்த்தர் சமீபமாக இருந்து, வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் என்ன பண்றாரு, ரட்சிக்கிறார். இருதயம் நொறுங்குண்டு நறுங்குண்டு போனவர்களை அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இப்போ இருதயம் எப்போ நொறுங்குண்டு போகுது, எப்போ நறுங்குண்டு போகுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைமை நம்ம தவறும் பொழுது, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, நம்ம இருதயம் வந்து என்ன செய்யுது, உடைக்கப்பட்டு போகிறது. உடைந்து போன இருதயத்தை திரும்ப கட்டுகிறது தான் தேவனுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் 3 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில், குறுகிய நேரத்தில் நான் இந்த செய்தியை நான் முடிப்பேன். 3 முக்கியமான விஷயம். நான் ரொம்ப ஒன்று விளக்க உரையெல்லாம் கொடுக்க போகல. மனம் பொருந்துதலுக்கு நம்ம ஒரு வார்த்தை எடுக்கிறோம், மனம் திரும்புதல். என்னது? மனம் திரும்புதல். 2வது மனம் வருந்துதல். 3வது மனம் பொருந்துதல். 3 சொல்லுங்க பார்ப்போம். 1 மனம் திரும்புதல், 2வது மனம் வருந்துதல், 3வது என்னது, மனம் பொருந்துதல். இந்த 3 நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா, இந்த வருஷத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போகிறேன், உங்களுக்கு தேசத்தின் நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதை நீங்கள் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. இப்போ மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். எபிரேயருக்கு எழுதினதான நிருபத்தில் 12:17 ஏசாவை குறித்து நம்ம மேலே வாசிக்கிறோம். ஏசாவை குறித்து புரியுதா உங்களுக்கு? அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மனம் மாறுதலை காணாமற் போனான். இந்த ஏசா என்ன பண்ணினான், மனம் மாறுதலை அவன் காணாமல் போனான். வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் அவனால் மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு வர முடியல. அல்லேலூயா. அதில் அழகாக அப்படி போட்டிருக்காதுல, எபிரேயர் 12:17 இருக்குதா, வாசிக்கிறீங்களா? ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் அவன் மனமாறுதலை காணாமற் போனான். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளில் அதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப நம்ம எடுத்துக்கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதான கிருபை நாட்கள். ஆமென். சங்கீதம் 2 கடைசி வசனம் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீங்கள் அழியாமலும் இருப்பதற்கு என்ன செய்யுங்க, ஓயாமல் அவருடைய பாதத்தை என்ன செய்யுங்க, முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்ய போகுது, பற்றி எறிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் கொஞ்ச நாளாகவே எனக்கு என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வசனம் இதுதான், கொஞ்ச நாளில் தேவ கோபம் பற்றி எரிய போகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். 1ஆம் தேதி ஆரம்பிக்குது ஒரு மரணம், 1ஆம் தேதி மரணம் முடியுது, 3ஆம் தேதி ஒரு மரணம். அதாவது இந்த நான் அந்தமான் வர்றதுக்குள்ளால கிட்டத்தட்ட ஒரு 10-15 மரணம் ஆயிட்டு தொடர்ந்து. எங்கள் சபையில் ஒரு மரணம், எங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர் சர்க்கிளில் மரணங்கள், தெரிஞ்ச குடும்பங்களில் மரணம். நான் இங்கே வரதுக்கு சனிக்கிழமை கூட ஒரு அடக்கத்தை நான் போயிட்டு தான் நான் வந்தேன். என்னை ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், எனக்கு அவருக்கு ஒரே வயசு, அவர் இறந்து போனார். திடீர்னு சிக்கானார், இறந்துட்டார். இந்த நாட்களில் மரணம் ரொம்ப சம்பவிச்சுக்கிட்டே இருக்குது. எந்த நேரம் யாருக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே ஏதோ நான் இங்கே நிற்கிறேன், நாளைக்கு கர்த்தருடைய கிருபையினால சித்தமானா நான் எங்கள் ஊருக்கு நான் போய் சேர்ந்துட்டு நான் உயிரோடு இருந்தால் தான் நிச்சயம். அல்லேலூயா. ஒருவேளை என்ன சம்பவிக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் நான் ஜெபத்தில் இருக்கும்போது
உபவாச கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆவியானவர் சொன்னார், விமானங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு அப்படின்னார். விமானத்துக்காக ஜெபம் பண்ணு, விமான பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ணு. நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு டிவி நியூஸ் ஆன் பண்ணுறேன். விமானத்தில் அந்த ஃப்ளைட் கிராஷில் நிறைய பேர் மரித்து போனாங்க. அல்லேலூயா. அப்போ நான் ஜெபம் பண்ணணும்னு சொன்னீங்க, இப்படி நடந்து போச்சு அப்படின்னா அதெல்லாம் இனிமேல் நடக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் இனிமேல் நடந்துக்கிட்டே இருக்கும். தேசத்தில் நம்ம நினைக்காததெல்லாம் இனிமேல் நினச்சி இந்த வருஷங்களில் நடந்து கொண்டே இருக்கும். பூமியில் மாற்றம் உண்டாகும், ஆகாய மண்டலங்களில் மாற்றம் உண்டாகும், கோள்களில் மாற்றம் உண்டாகும், சமுத்திரங்களில் மாற்றம் உண்டாகும், மனுஷ ஜென்மங்கள் மத்தியில் மாற்றங்கள் உண்டாகும், எல்லாத்திலையும் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆனால் நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவருடைய கோபத்துக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஏசா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவருடைய அந்த மனசு மாறலை, அவன் மனமாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப அவசியம். முதல் பாயிண்ட், மனம் திரும்புதல் நமக்கு தேவை. 2 கொரிந்தியர் 7, 9, 10 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா, 9-10 வசனங்கள், 2 கொரிந்தியர் 7, 9-10 வசனம் படிச்சிங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். 3 விதமான துக்கத்தை நம்ம அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த பகுதிகளில் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான ஒரு துக்கம். ரெண்டாவது தேவனுக்கு ஏற்ற துக்கம். மூன்றாவது லௌகீக துக்கம். 3 துக்கத்தை குறித்து நம்ம அதில் வாசிக்கிறோம். இப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் நம்மை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்குள்ளால ஒரு எண்ணம் இருக்கலாம், நம்மளாம் ஞானஸ்தானம் பெற்றுட்டோமே, அபிஷேகமெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டோம், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு, எதுக்கு இந்த மனம் திரும்புதலை பற்றி இப்போ பேசணும்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். உபதேசங்கள் மாறி மாறி வரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த மாதிரி எனக்கு எப்படின்னு தெரியல, எங்கள் ஊரில் சினிமா பாட்டு பாடியே ஆராதிக்கிறாங்க. எப்படி? சினிமா பாட்டெல்லாம் பாடியே அங்கே நடனமெல்லாம் பண்ணி ஆராதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் இப்போ என்ன செய்யுது, எழும்பி வருது பயங்கரமாக. அதாவது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, ஸ்பீடாக அந்த உபதேசங்கள் எல்லாம் துருபதேசங்கள் பரவிக்கிட்டு இருக்குது. எப்படி நம்ம ஆராதிக்கலாம்? நீங்கள் நானும் கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நானும் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஏதோ நான் 2005 நான் மனம் திரும்பிட்டேன், 1988 நான் மனம் திரும்பிட்டேன்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டு சரித்திரங்களை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நல்லா இருப்பாங்க. அதாவது ஆசாரியன் சொன்ன உடனே, தீர்க்கதரிசி சொன்ன உடனே, இல்லைன்னா ஒரு யோசுவா ஒரு மோசே சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஆமாம் இனி நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் அப்படிப்பாங்க. அப்புறமா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே இதுகளை காணவே காணாது, எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. திடீர்னு ஆண்டவர் இது பார்த்த உடனே எங்களை விட்டு என்னடா நீங்கள் எல்லாரும் அப்படியே போகிறீங்க சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோடனே மறுபடி ஓடி வருவாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டு நிலைமை. அதே மாதிரி தான் இன்றைய காலகட்டமும் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம். ஆமென். அப்போ எல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியம். ஆமென். இது நம்ம எங்கே கொண்டு போனால் ரட்சிப்புக்கு நேராக கொண்டு போகும். ரெண்டாவதாக தேவனுக்கு ஏற்ற துக்கம், இது மனஸ்தாபப்பட வைக்கும். ஆமென். தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். ஐயோ தேவன் எனக்கு இதெல்லாம் பண்ணாரே, ஐயோ அவருக்காக நான் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேனே. தேவனுக்கேற்ற துக்கம். ஐயோ ஊழியம் செய்யலையே, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யலையே, தேவராஜ்யம் கட்டப்படணுமே, சபைக்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே, ஜெபங்களில் பங்கு கொள்ளணுமே, இன்றைக்கி எனக்கு பைபிள் ஸ்டடிக்கு வர முடியாமல் போயிட்டு, இன்றைக்கி இந்த ஊழியத்துக்கு எனக்கு போக முடியாமல் ஆயிட்டு, ஐயோ நான் காணிக்க பொருத்தனை இவ்வளோ தூரம் பண்ணி நான் கொடுக்கணும்னு நினச்சேனே, இது எனக்கு கொடுக்க முடியாமல் போயிட்டு. தேவனுக்கேற்ற துக்கம், சபையை குறித்த துக்கம். அல்லேலூயா. இது எங்க கொண்டு போக நம்மை மனஸ்தாபப்பட வைக்கும். ஆமென். இது நமக்கு ஒரு மனஸ்தாபம். ஐயோ இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு போகாமல் இருந்துட்டோமே, எனக்கு பலவீனம் வந்துட்டு, ஜுரம் வந்துட்டு, ஒரு மாதிரியெல்லாம் ஆயிட்டே உடம்பு, இன்னைக்கு போகல அப்படின்னா ஒரு நல்ல விசுவாசிக்கு மனஸ்தாபம் உண்டாகணும். ஆமென். அல்லேலூயா. ஆராதிக்கிற அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் கண்டிப்பா வரணும். ஆமென். நாங்கள் அந்தமானுக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு டிரைவர், எங்களுக்கு ஒரு கார் கொடுத்தாங்க. அந்த காரில் ஒரு டிரைவர், அவர் தெலுங்குக்காரர், ஈஸ்வர் பேர். அந்த காரில் ஏறின உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த மனுஷனுக்கு உம்மை பற்றி நான் சொல்லணும் ஆண்டவரே. நான் இந்த காரை விட்டு நான் என்னைக்கு இறங்குறேனோ அன்னைக்கு இவன் மனம் மாறணும்.
என் உள்ளத்துக்குள்ளால ஃப்ரெண்டில் தான் உட்காந்துருக்கேன், சோத்திரம் போட்டே இருக்கேன். ஆண்டவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டுக்கிட்டே நான் வந்தேன். இன்னைக்கு காலையில் சிடியா டாப்லேருந்து அவர் தான் எங்களுக்கு வந்தார். வந்த உடனே அப்படி மெதுவாக ஆரம்பித்தேன். சர்ச்சுக்கு போகிறோம் நாங்கள். அப்போ அவர் பான் பிராக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இங்கே வாங்க, ஒரு 500 எடுத்து கையில் கொடுத்து சொன்னேன். நான் 31ஆம் இங்கே நான் வந்து இறங்கினேன். இறங்கின நேரத்தில் எங்களை நீங்கள் எல்லா இடத்தையும் கூப்பிட்டு போனீங்க, என் கூடவே இருந்தீங்க, ரொம்ப கவனிச்சிக்கிட்டீங்க. இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து, இந்த பான் பிராக்கை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு. எப்படி ஆரம்பித்தது தெரியுமா? இந்த பான் பிராக்கை விட்டுருங்க. அப்போ அவர் சொன்னார், இது கடையில் வாங்குறது இல்லை சார், இதனுடைய ஓன் ப்ரிப்ரேஷன் அப்படின்னார். எப்படிலாம் ஆட்கள் சிக்குது பாருங்க நம்மகிட்ட. நான் சொன்ன எந்த ஓன் ப்ரிப்ரேஷனாக இருந்தாலும் ஒரு சைடு அரிச்சு போச்சுன்னா நீ என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணால் நடக்காது. அப்போ அவர்கிட்ட மெதுவாக சொன்னேன், இதெல்லாம் விடணும், இது நமக்கு ஆகாது, உங்கள் ஹெல்த்துக்கு ஆகாது, உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது, இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படியே சொல்லி 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 எங்கள் சாட்சியை காரில் மெதுவாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். நாங்கள் 5 பேர், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நாங்கள் 3 பேர், எங்கள் அக்கா, நான், என் தம்பி. வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாகி எல்லாம் நஷ்டப்பட்டு பணம் போய், நிலங்கள் போய், வீடு சொத்து சுகமெல்லாம் போய் தெருவில் நிற்கும்போது 5 பேருக்கும் விஷம் குடித்து சாகணும்னு இருக்கும்போது தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, கடைசியாக ஒரு தடவை அந்த கிறிஸ்தவ கோயிலில் ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோமே, ஒரு சமாதானம், இது வரைக்கும் நம்ம போகலல்ல, நம்ம ஒன்று போவோமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அது ஒரு ஏஜி சபை. அந்த ஏஜி சபையில் பாஸ்டர் போவாஸ் அவங்க பாஸ்டராக இருக்காங்க, ஒரு சீனியர் பாஸ்டர். நம்ம ஸ்தாபனத்தில் ஒரு தலைமூத்த போதகர் ரெவரண்ட் டிஜி போவாஸ். இன்றைக்கி அவங்க எங்கள் ப்ரெஸ்பெக்டர். அவங்க அந்த சபைக்கு நாங்கள் போகிறோம். போன உடனே நெல்லை ஜெபராஜ்னு ஒரு சுவிசேஷகர், பழைய ஊழியக்காரர், ரொம்ப வருஷத்தில் உள்ள ஊழியக்காரர், இறந்தும் போனார். அவர் ஸ்டேஜில் ஏறின உடனே தீர்க்க தரிசனமாக சொன்னார், இந்த கூட்டத்தில் 5 பேர் வந்திருக்கீங்க, கணவன் மனைவி 3 பிள்ளைகள். இப்படியெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் நான் கேட்டதே கிடையாது. சொல்கிறார், 5 பேர் வந்திருக்கீங்க, இந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டில் போய் விஷம் குடிச்சு சாகணும்னு நீ வந்திருக்க, நீ சாகிறதுக்கு பிறந்தவங்க கிடையாது, நீங்கள் ஆள பிறந்தவர்கள், இயேசு உங்களை சந்திக்கிறார் அப்படின்னார். எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்களா? கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த அவரை போய் பார்க்க போனோம். அவர் எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணார். அப்போ நான் பிஏ முடிச்சிட்டேன், எங்கள் அக்கா படித்து முடித்தாச்சு, என் தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ எங்களை நேராக சென்னைக்கு அவர் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு வேலை எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நான் வேலையில் இருக்கிறேன், என் அக்கா வேலைக்கு போனேன். எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறுது. 100 ரூபா வீட்டு வாடகையில் வந்தேன். 100 ரூபா வீடு, அவ்வளோ பெரிய சொத்தை விட்டுட்டு 100 ரூபா ஒரு சின்ன ரூம், அதில் உட்காந்துருக்குறோம். அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி நாங்கள் 3 பிள்ளைகளும் நாங்கள் நல்ல நிலைமையில் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நாங்களே நினச்சே பார்க்க முடியாது. என் பையன் மூத்தவன் லண்டனில் மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் அவன் எம்எஸ் முடிச்சுட்டு வந்தான். இப்போ தான் வந்தான், ஒரு வருஷம் ஆச்சு. மற்ற 2 பிள்ளைகளும் அது பெரிய சாட்சி. அந்த சாட்சியெல்லாம் அண்ணனுக்கும் அக்காளுக்கு தான் தெரியும். என் பிள்ளைகள் 2 பேரும் பேச வராது, அவங்களுக்கு வந்துட்டு சரியாக கூட நடந்துக்கிட மாட்டாங்க. ஒருத்தன் கடைசி உள்ளவன். ஆனால் இன்னைக்கு அவங்க கவர்மெண்ட் ஐடிஐயில் அவங்க டிப்ளமோ அந்த டெக்னிக்கல் லைன் முடிச்சுட்டு, ஒருத்தன் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் அவன் ஒரு டெக்னீஷியனாக வேலை பார்க்கான், எபி. 3வது உள்ளவனுக்கு இப்போ நாங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் தெரியுமா? மனம் மாறுதல். ஆமென். அன்னைக்கு ஒருவேளை அந்த ஊழியக்காரர் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வரலன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாரும் எங்கே போயிருப்போம்? அவ்வளோதான், அழிஞ்சே போயிருப்போம். ஆனால் அந்த ஒரு மனம் மாறுதல், மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டு வந்து எங்களுக்கு பயன்படுத்தினார். அவர் மூலமாக நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு வரையிலையும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல ஆயிரக்கணக்கில் சம்பளத்தை வாங்கி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்றைக்கி முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். இது வரைக்கும் மனுஷனுக்கு கையில் போய் நான் நின்னதே கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னேன், ஆண்டவர் என் பாக்கெட் ஒரு நாள் எம்டி ஆகக்கூடாது, இல்லை என்னை வேலைக்கு விட்டுருங்க. இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு நான் நிற்கும்போது கூட எனக்கு 2-3 வேலை எனக்கு வெளிநாட்டில் வந்துச்சு. அதையெல்லாம் விட்டுட்டாக்க நான் வரேன், நான் ஊழியத்துக்கு. என் பாக்கெட்டில் ஒரு நாள் கூட பணம் இல்லாமல் இருந்துடக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளைகளை எந்த விதத்தில் பட்டினியில் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் கர்த்தர் அந்த பொறுத்தனையில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. நான் கூட சில நேரத்தில் உண்மையில் தவறி இருக்கலாம், அவர் அந்த உண்மையில் தவறவே இல்லை.
ஆமென். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அப்போ பாருங்க, தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மை மனஸ்தாபப்பட வைக்கிறது. அது வார்த்தை கேட்ட உடனே எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாங்கள் எல்லாரும் மனஸ்தாபப்பட்டு அழுது தேவ சமூகத்தில் எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர், ஆமென், பூசாரியா, அதாவது பல குலதெய்வங்களுக்கு வழிபட்டவர். அவர் இன்னைக்கு ஒரு பாஸ்டராக மாறினார். ஆமென். அவருக்கு எனக்கு 82 வயசு இன்னைக்கு முடியல. 2 சபையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய அந்த கண்ட்ரோலில் அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஊழியங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மளை என்ன பண்ணுது? மனஸ்தாபப்பட வைக்குது. ஆனால் 3வது ஒரு துக்கம் இருக்குது. இது வந்து என்னது? லௌகீக துக்கம். இது மரணத்தை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புவதற்கு ஏற்ற துக்கம் நம்மை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மை மனஸ்தாபப்பட வைக்கும். ஆனால் லௌகீக துக்கம் நம்ம எங்க கொண்டு போயிரும்? மரணத்துக்கு கொண்டு போயிரும். இப்போ லௌகீக துக்கம்னா என்ன? உலக பிரகாரமான துக்கம். உலக பிரகாரமான துக்கம்னா என்ன? ஐயோ, அவங்க வீடு வச்சுட்டாங்களே, எனக்கு வீடு இல்லை. அவங்க நல்ல ஒரு கார் வாங்கிட்டாங்களே, எனக்கு கார் இல்லை. அவங்க சூப்பராக என்ஃபீல்டு புல்லட்டில் போகிறாங்க, எனக்கு ஒரு புல்லட் இல்லை. ஐயோ, அந்த பிள்ளைலாம் நல்லா படித்து பட்டதாரியாகி நல்ல நல்ல காசு பூரா சம்பாதிச்சு எப்படி எல்லாமோ இருக்கிறாங்க, என் குடும்பத்தில் ஒன்றுமே நடக்கலையே கடவுளே, அப்படி சொல்லி துக்கப்பட்டு 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 அல்சரு, கேன்சரு, கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக்கு எல்லாமே இன்னைக்கு வந்துடுது. ஆமென். அல்லேலூயா. ஏன் முடி கூட கொட்டி போயிடுது சிலருக்கு. ஏன்? கவலைப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு நிறைய பட்டு பட்டு பட்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், கவலை பட்டு பட்டு போச்சா, துக்க பட்டு பட்டு போச்சா, வேதனை பட்டு பட்டு போச்சா, இப்படியே நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன ஆயிரும்? பட்டு போயிடும். அல்லேலூயா. அதனால சொன்னார், சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்கள்? களி. அதுலேயும் ஒரு பட்டு இருக்கு, ஆனால் அது படுவதற்கல்ல, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மன மகிழ்ச்சி என்னது? நல்ல ஔஷதம். ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதே சமயத்தில் எப்போதும் பயந்து இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, லௌகீக துக்கம் நம்மளை எங்க கொண்டு போயிடும்? மரணத்துக்கு கொண்டு போயிடும். வாலிப பையன்மா இருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு துக்கம் வரும். ஏன்னா அது வாலிப ஸ்டேஜில் ஐயோ அழகான ஒரு பிள்ளை போச்சுன்னா இதை மாதிரி வெள்ளை வெள்ளையா ஒன்று கிடைக்கலையே கடவுளே, அவனுக்கெல்லாம் ஒரு சைஸாக கூப்பிட்டு போகிறானே, நமக்கு இந்த மாதிரி ஒன்று வாய்க்கிறையே அப்படி நினச்சிவான். அது ஒரு துக்கம். பசங்க இப்போ என்ன பண்ணிடுறாங்க? உங்கள் ஊரில் அப்படி இல்லை, எங்கள் ஊரில் சொல்கிறேன்னா. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? காதலிச்சு பாப்பமான்னு ட்ரை பண்ணுறான், ப்ரப்போஸ் பண்ணுறான். ப்ரப்போசல் ஃபெயிலியர் ஆன உடனே அவனுக்கு லௌகீக துக்கம் வந்துடுது. அல்லேலூயா. நல்லா தான் போட்டு லௌகீக துக்கம். அல்லேலூயா. அந்த துக்கம் என்ன பண்ணிடுது? அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போகுது. எங்கே? தற்கொலை பண்ணிடுறான். நினைச்சவன் கிடைக்கல, நினைச்சவன் கிடைக்கலன்னா அவன் தற்கொலைக்கு போயிடுறான். ஏதோ ஒன்று பண்ணிடுறான். இது என்ன செஞ்ச இந்த இதை என்ன செஞ்சிடறான்? கையை வெட்டி ரத்தம் கீழே ஊற்றுது. நான் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், ஏகப்பட்ட கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், டீனேஜ் கவுன்சிலிங், எல்லாத்தையும் கவுன்சிலிங் போகிறனால எனக்கு நிறைய இப்படி வந்துக்கிட்டே இருக்குமா, அதனால் எனக்கு நிறைய தெரியும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணி வாயே பேசவே கிடையாது. என்னெல்லாமோ ட்ரை பண்ணிப்பாங்க அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளையை பேச வைக்கிறது. ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. அதனால் அவங்க என்னை கூப்பிட்டாங்க, பாஸ்டர் வாயே திறக்க மாட்டாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிசாசு பிடிச்சிருக்குமா அப்படின்னு. நான் நேராக போனேன். ஒரு பிசாசு பிடிச்ச பிசாசு வேறு, நீங்கள் எல்லோரும் வெளியே வாங்க. அல்லேலூயா. நேராக போனேன். அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன். இவ்வளோ தான் சொன்னேன், வாயை திறந்துட்டேன். அவளுக்கு முகமெல்லாம் சிரிப்புண்டாயிடுச்சு. அப்பாடா, நமக்குன்னு ஒருத்தன் வந்து சிக்கனானே, இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க, கவலையே படாத, நான் பண்ணி வைக்க. யார் அவன்? எல்லாம் சொல்லி சொன்னேன். உனக்கு அவன் வந்தானா உன் வாழ்க்கையில் நரக வேதனைப்படுவ, நீயே முடிவெடு. அது கொஞ்சம் நிறைய பேசுகிறேன், 2 வார்த்தை சொல்கிறவங்ககிட்ட. என்ன நினச்சாலும் தெரியாது. அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு, அங்கிள் வேண்டாம் அங்கிள், எனக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. லௌகீக துக்கம் எங்கே போயிடுது? ஊமையாக்கிடுது. சில நேரம் சில நேரம் மொபைல் சாட்டிங்கிலே உட்காந்து பேசவே மாட்டேங்குதுங்க. இது வீட்டுக்குள்ளே இருக்குதா இல்லை என்ன என்ன பிராணினே தெரிய மாட்டேங்குது, ஜென்மம்னே தெரிய மாட்டேங்குது. யாருக்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்குது? இப்போ பேசவே மாட்டேங்குது. சாப்பிடவா? ஏ டீயை குடி. இந்த முக்கலும் மனங்கள் தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே கேட்குதே ஒழிய வாயை திறந்து ஒன்றுமே வரமாட்டேன். முக்கலும் மனங்க எங்கே இருக்கணும்? அது இருக்க வேண்டியது நல்லது. சாப்பிட்டதெல்லாம் வெளியே போயிடும். இது வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கும்போது எப்படி தான் இருக்குது?
மனம் திரும்பணும். அல்லேலூயா. இந்த கூட்டம் நீங்கள் அப்படியெல்லாம் யாராவது இருந்தால் வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அதையெல்லாம் விட்டு கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, எழும்பி பிரகாசிங்க. லௌகிக துக்கம் நம்ம எங்கே கொண்டு போகுது? மரணத்துக்கு கொண்டு போகுது. ஒரு பழமொழி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இங்கே எப்படி நிறைய இங்கே இருக்கலாம், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஆசை இருக்குது தாசில்தாராக. எதுக்கு ஆசை இருக்குது? தாசில்தாராக. அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேய்க்க. என்னது? எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்குது. எப்படி ஆகுதுக்கு? தாசில்தாராக, கலெக்டராக எல்லாம் ஆசை இருக்குது. ஆனால் அதிர்ஷ்டம் எதுக்கு தான் இருக்குது? ஊரில் பூரா கழுதை மேய்க்கிறதுக்கு. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, இல்லைன்னா கிடையாது. ஆனால் கர்த்தருடைய காரியம் கைகூடி வரணும் உங்களுக்கு. ஆமென். அது வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆசை வர்றது தப்பு கிடையாது. எனக்கு கூட ஆசை நிறைய வருது. அப்போ தான் இனிமேல் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படிமே. அல்லேலூயா. இனிமேல் என்ன செய்யாதீங்க, கல்யாணம் பண்ணிடாதீங்க. ஏன்? பட்டிருக்கோம்ல நம்ம. அல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட வந்தார், பாஸ்டர் கல்யாணம் பண்ண போகிறேன். நான் சும்மா ஜோக்குக்கு சொல்கிறேன், எனக்கு நல்ல மனைவி, இது வரைக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. என்ன? அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சும்மா ஜோக்குக்கு கல்யாணம் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? நாங்களாம் அனுபவிக்கோம்ல அப்படின்னு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரு, நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்க அவருக்கு சொன்ன. திருப்பி சொன்னார், நீங்கள் சொன்னது கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட். அப்போ நான் சொன்னேன், இதில் தான்யா இன்பமும் துன்பமும் சேர்ந்து இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு துன்பம் வரும்போது தாங்குவதற்கு ஒரு துணை தேவை. இன்பம் வரும்போது எல்லாத்தையும் சந்தோஷப்பட முடியாது. அந்த இன்பத்தை கொண்டாடுவதற்கு ஒரு மனைவி, ஒரு குடும்பம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இது சும்மா வந்தனால சொல்ல. அப்போ பாருங்க, லௌகிக துக்கம் நம்மளை எங்கே கொண்டு போயிடுது? மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட துக்கம் விட்டுங்க. ரெண்டே துக்கம் தான் நமக்கு தேவை. என்னது? ஒன்று, மனம் திரும்புதல் கேட்ட துக்கம் நம்ம எங்கே கொண்டு போகும்? ரட்சிப்புக்கு நேராக கொண்டு போகும். ரெண்டாவது, தேவனுக்கு கேட்ட துக்கம் நம்ம என்ன பண்ணும்? மனஸ்தாபப்பட வைக்கும். ஒருவேளை லௌகிக துக்கமே நமக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிட்டாரு, வசனத்தை வச்சு என்ன பேசிட்டாருன்னு வைங்க. பேசின உடனே மனஸ்தாபப்பட்டு நம்ம துக்கப்படுறோம். அல்லேலூயா. அந்த துக்கம் வந்த உடனே ஆண்டவருக்கு நேரம் மனம் திரும்ப நம்ம ஆசைப்படுறோம். அப்படி நீங்கள் திருப்பி வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி? நீங்கள் மனம் பொருந்தி மனம் இணங்கி நீங்கள் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை நீங்கள் என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள். புலம்பல் 3:40 வாசிக்கிறோம், வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால இந்த செய்தியோடு கூட அதை சேர்த்து நான் சொல்றேன். வழிகளை சோதித்து ஆராய்ந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர்கிட்ட மாசத்துல ஒரு வாட்டி திரும்புவதற்கல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளை சோதித்து நம்ம என்ன செய்யணும்? திரும்ப வேண்டும். இது கர்த்தருடைய வருகையை நமக்கு தீர்மானிக்கிறது ஒன்று. ஆமென். அல்லேலூயா. இதை நம்ம இன்னைக்கு நம்ம இந்த கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு கொள்றோம் அப்படின்னா ஒன்று நினைக்கணும், கிறிஸ்து இதுவரைக்கும் வரவில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் வரப்போகிறார். அதற்கு நினைவு கூறுதலாக இதை நம்ம என்ன செய்கிறோம்? இதை நம்ம ஆசரிக்கிறோம். ஆமென். அப்ப இது எடுப்பதற்கு முன்பதாக வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ண இதான பிரசங்கம் பண்ணிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 21:29 ஒரு வசனம், சூப்பரான வசனம் இருக்கு பாருங்க. ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, அப்பா பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பா சொல்றாரு மூத்தவங்க கிட்ட, டேய் அந்த திராட்சை தோட்டத்தை போய் பாருன்னு சொன்ன உடனே இவன் உடனே சொன்னா முடியாது அப்படின்ட்டு. முடியாது, போக முடியாது. ரெண்டாவது சொன்னவன் ரெண்டாவது என்ன பண்ண? மனஸ்தாபப்படுறான். மனஸ்தாபப்பட்டு போயிட்டான். ஆனால் ரெண்டாவது உள்ளவன் எப்படிப்பட்டாலும் அவன் கொஞ்சம் நம்மள மாதிரிப்பட்ட கேஸாக இருக்கும் போல இருக்கு. நான் போறேன்ட்டு போகவே இல்லை, போறேன்ட்டு போகவே இல்லை. உடனே நம்ம கூட அப்படி தானே. இன்னைக்கு பாஸ் அழகா சொன்னார், கேசரியெல்லாம் மீதி போச்சுன்னு. நாங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டோம். அப்போ மீந்து வந்துட்டு யாரும் வரல. இப்போ என்ன பண்ணியிருப்போம்? எங்கள் சர்ச்சில் உள்ளதான் சொல்லு, எங்கள் சர்ச்சில் இதே பேர் தான். எல்லாம் கைது வைக்கிறோம். அன்றைக்கு ஒரு மீட்டிங் நடத்தினோம், எல்லோரும் வரான்ட்டாங்க. நானும் ஆவேசத்தில் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டேன். எல்லாம் கைதுக்குன்னா நமக்கு இப்படி பாஸ்டர்ஸுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? எங்களுக்கு ஒன்றா பல்லையெல்லாம் சிரிச்சிடும். சிரித்து சந்தோஷமாக எல்லாம் ஒழுங்கு பண்ணால் வந்தது கம்மி. நல்ல காலம் உங்கள் பாஸ்டர் மாதிரிலாம் நான் ரொம்ப ஞானமாக செயல்பட்டேன், ஒன்றுமே ஒழுங்கு பண்ணலை. வந்த பிறகு வாங்கிடலான் இருந்தேன். ஏன்னா எங்கள் ஆட்களை பற்றி எங்களுக்கு தெரியுங்களா, அதனால் நான் ரொம்ப வந்த பிறகு வாங்கிடலான்டா, கண்ணை காணிச்சிட ஒன்றும் வாங்கிறாத. வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு எதாவது நம்ம வாங்கி கொடுப்போம். ஆனால் சொன்னது எப்படி? எல்லாரும் வந்துடுவோம், ஆனால் வரல. அல்லேலூயா.
ஆனால் அவன் அப்படி இல்லை, வரமாட்டேன், நான் போக மாட்டேன், ஆனால் வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளால் ஒரு மனஸ்தாபம் உண்டாகணும். ஊழியத்தைனா சொன்னால் என்ன செஞ்சிடணும், கிளம்பி போயிடணும். ஆமேன். ஆமாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இதெல்லாம் ரொம்ப விளக்கலை, நீங்களாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும், நல்ல அருமையான போதகர், உங்களுக்கு வசனத்தை நல்லா பகுத்து போதிக்கக்கூடியவங்க, என்னை விட சீனியர். ரோமர் 3:20 வாசிக்கிறோம், பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. பாவத்தை குறித்த அறிவு ஒரு லிஸ்ட்டு போடுங்க, எதெல்லாம் பாவம் நம்ம ஒரு லிஸ்ட்டு போடணும். அன்னைக்கு ஒருத்தங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, திடீர்னு என்கிட்ட பேசி, இதெல்லாம் ஒரு பாவம் கிடையாது பாஸ்டர், சைடு கேப்பில் இதை என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கிடலாம் அப்படின்னாங்க. அவன் சொன்ன பாவம் பெருசு, இதெல்லாம் சைடு கேப்பில் என்ன பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், மன்னிக்கிறவர். தாவீது இருக்கலையா, தாவீது ஒன்றும் வச்சுக்கலையா, எடுத்துக்கலையா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். அது தப்பு இல்லை, அது வேதத்தின்படி என்ன, அது என்னது சூப்பர், ஒன்று தேவைதானே. அப்போ நான் சொன்னேன், தாவீது 51 சங்கீதம் 51 கதறி இருக்கான். எப்படி தெரியுமா கதறி, இரத்த பழிக்கு என்னையை நீங்களாக்கும். ஏன் அது இரத்த பழி. அல்லேலூயா. அதுக்கு மேல அவனுக்கு நாட்டம் வந்துடக்கூடாது. பாவத்தை அறிகிற அறிவு இன்னைக்கு சபைக்கு தேவை. மனவாட்டி ஆகிய சபைக்கு பாவத்தை குறித்த அறிவு, எது பாவம், எது தப்பு, எது தவறு என்பது நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும். மனம் திரும்பினா போதாது, ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ளணும், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால மூழ்கி ஸ்நானம் பெறணும். ரெண்டாவது பரிசுத்தாவினாலையும் ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இவைகள் இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, நீங்கள் விசுவாசத்தோடு கூட அந்த ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மனம் திரும்பி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. மூத்தவன் இளையவன் எங்கே போயிட்டான், சொத்தெல்லாம் பங்கு வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு காசு பணமெல்லாம் பிரட்டிட்டு எங்கே போயிட்டாரு, தூரதேசத்துக்கு போயிட்டாரு. அங்கே போய் பணமெல்லாம் செலவான பிற்பாடு இப்போ பன்னி கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு புத்தி தெளிந்தது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்கும் எங்கே தான் புத்தி தெளியும், சில இடங்களில் போய் சிக்கும் போது தான் நமக்கே புத்தி மண்டலங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன செய்யாது, திறக்காது. இவர் பன்னி கூட்டத்துக்குள்ள போனோன்னா பன்னியை பார்த்தான், அட கடவுளே, நம்ம போயும் போய் எங்கே போய் உட்காந்துருக்கோம், பன்னி கூட்டத்திலையா. எங்கள் அப்பா என்ன பெரிய ஆள் ராஜா, அங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் ஆள் இருந்தான், நல்ல சாப்பாடு, 3 நேரம் நல்ல வஸ்திரம், தங்கத்தில் செயினெல்லாம் போட்டு விட்டாரு. இப்போ வந்து இங்கே ஒன்றுமே இல்லாமல் பன்னி கூட இந்த தவடையும் பார்த்து பண்ணையும் பார்த்து, பன்னிக்கு பிரச்சனைனா அந்நிய ஒருத்தன் எங்கே வந்துட்டான், நம்ம சாப்பாட்டே பங்கு போட வந்துட்டான். இப்போ பன்னியெல்லாம் உருன்னுட்டு போகுது. இவன் பார்க்கான், இதுக்கு அதே பரவாயில்லடா, அங்கே போயிருந்திருக்கலாம். இப்போ மனம் தெளிந்து புத்தி தெளிந்து இப்போ எங்கே வரான், தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் புத்தி மண்டலங்களை பிசாசு என்ன பண்ணிடுவான், கரப்ட் ஆக்கி வச்சிருவான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜெபம், ஆண்டவரே எங்கள் புத்தி எல்லாம் தெளியப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சிக்கி இருந்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட்டு வெளியே வரணும். ஆமென். இன்னைக்கு எதில் தெரியுமா நிறைய பேர் சிக்கியிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு, எதில் தெரியுமா, இணையதளத்தில் சிக்கி கிடக்காங்க. இணையதளம், அதுக்கு பேரே சூப்பர், வலைதளம். என்னது, அதில் சிக்கிட்டீங்கன்னா பிடிச்சி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீன் வலையில் சிக்கினா எப்படி, பிடிச்சி இழுத்து கிழிஞ்சு தான் வரும். நீங்களும் அந்த மாதிரி நம்ம போய் சிக்கிக்கிட்டோம்னா, அந்த இணையதளத்தை வலைதளங்களெல்லாம் போய் சிக்கிக்கிட்டோம்னா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு குடும்பத்தில் நாங்கள் ஒரு கன்வென்ஷன் வைக்கும்போது ஒரு 2 சின்ன பிள்ளைங்களை சபைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு ஊரில் இருந்து பார்த்தா அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த மொபைலில் கேம் விளையாண்டு அதில் இந்த துப்பாக்கியில் சுடணும் போல இருக்குது. ஒரு விளையாட்டு இப்படி சுட்டி சுட்டி கொண்டுட்டே இருந்திருக்கான். இந்த பயலுக்குள்ள அந்த ஸ்பிரிட் உள்ளே போய் இப்போ அந்த செத்த ஆவி அவனுக்குள்ளால் உட்காந்துக்கிட்டு அவன் ஹிந்தியில் அந்த 7 வயசு பையன், ஹிந்தியே தெரியாது, தமிழ்கார பையன் ஹிந்தியில் பேசுகிறான். போலோ பாயுங்க என்னைய அபி ஆத்தாங்க ஆயங்க என்னெல்லாமோ சொல்கிறான். நான் வந்து மகாராஷ்டிரமே ஆயங்க என்னெல்லாமோ சொல்கிறான். நான் சரி அடப்பாவே, நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஹிந்தி தெரியுமா, எனக்கு தெரியாது பாஸ்டர், அதான் எங்களுக்கும் புரியாமல் இருக்குது, ஹிந்தியிலே பேசுகிறடங்க, வீட்டுக்குள்ளால கிடந்து என்ன ஆவின்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டால் அந்த ஆவி சொல்லுது, 7 வருஷம் இவனை விட்டு நான் போக மாட்டேன்.
7 வருஷம் அங்கே நான் போகிறதுக்கு. சின்ன பையங்க, 7 வயசு பையன். அக்கா இருக்குது, அது கொஞ்சம் வளர்த்தி, இந்த பிள்ளை மாதிரி இருக்குது வளர்த்தி. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஆவி பிடிச்சிருக்கு. ஒன்றை துரத்தி விட்டுட்டோம். ஒன்று மட்டும் கிடந்து அலக்கழிச்சு கிடந்து இப்போ சரியாயிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ வலைதளம் என்ன பண்ணுதுப்போ? நீங்களாம் துப்பாக்கி சுடக்கூடிய டை பசங்களா அவங்கள தான். வீட்டில் இருக்கும்போது கேம் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கேயோ உள்ள வலைதளத்தில் உள்ள பிசாசு எங்கே வரும்? உங்கள் மூல மண்டலத்தை கெடுத்துரும். அப்புறம் படிக்க மாட்டீங்க, உங்கள் தரிசனமெல்லாம் கெட்டு போயிடும். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம், உங்க திட்டங்களை பிசாசானவன் இன்றைக்கு கெடுக்கிறது எதுலன்னா இதுல தான் கெடுக்கிறான். அல்லேலூயா. நிறைய பசங்களை பாருங்க, முன்னாடிலாம் நாங்களாம் இருக்கும்போது அண்ணெல்லாம் என்னோட சீனியர் வைங்களா, நீங்களாம் பெரியவங்களாம் இருக்கிறீங்க. நமக்கெல்லாம் அன்னைக்கு கூட்டு குடும்பங்களை எவ்வளோ ஜாலியாக விளையாண்டு, சறுக்கு விளையாண்டு, மண் வச்சு விளையாண்டு, கல் எடுத்து அடித்து, இந்த இப்படி தாண்டி தாண்டி விளையாண்டெல்லாம் நம்ம விளையாண்டு தான். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளை எங்கேயாவது போய் விளையாட சொல்லுங்க. அந்த ரூமை விட்டு நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு காப்பி டம்ளர் சோபாவுக்கு அடியில் இருக்குது, அது புழு பிடிச்சி உட்காந்துருக்குது. அப்போ மெதுவாக நான் குறிஞ்சி, எனக்கு ஒரு வேலை உண்டு, எங்கேருந்து எந்த வீட்டுக்கு போனால் கொஞ்சம் பார்ப்பேன். இதை எடுத்து பார்த்தா புழு மேயுது. ஏய் என்னம்மா இது? அந்த அம்மா கூப்பிட்டேன், என்ன இது? குடிக்க ஒரு வாரமாக இருந்திருக்கு. கடவுளே, இவ்வளோ நாளாக புழு பிடிக்கிறதே இருந்து நானும் கவனிக்கிறேன் அப்படிங்காங்க. அப்போ இந்த புல் அப்போ எது அது வரைக்கும் என்ன செய்யலை? குடிக்கலை, அந்த காப்பியை குடிக்கலை, அங்கங்கேயா கிடக்குது. ஏன்னா கவனிக்க முடியல. ஏன்னா எல்லாம் எதில் இருக்காங்க? நெட்டில், வலைதளத்துக்குள்ளால இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா எல்லாம் வெளியே வந்துருங்க. அல்லேலூயா. காலம் கடைசி காலம். அல்லேலூயா. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி எதில் வேணாலும் விழுங்குவான். நீங்கள் எதில் பிரியமாக இருக்கீங்களோ அதில் உங்களை விளைவிப்பான். சிம்சோன் பயங்கர பலசாலி தான். அவனுக்கு ஒரு வீக்னஸ் பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சு. அல்லேலூயா. டக்குன்னு ஒரு ஆளை கொண்டு போனால் விழ வச்சான், காலி. ஆமென். இப்போ என்னுடைய வீக்னஸ், உங்கள் வீக்னஸ் எல்லாம் அவனுக்கு அழகாக தெரியும். அவன் கரெக்டாக தருணம் பார்த்துட்டு இருப்பான். இந்த லூஸு மொபைலில் தான் இது என்ன பண்ணுது? பைத்தியம் பிடிச்சி கிடக்குது. ரைட்டு உள்ள தள்ளுடா, ஒரு கேமை போட்டு, ஒரு ஃபேஸ்புக்கில் உள்ள தள்ளி விடு. இப்போ எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் உள்ள கிடக்குறாங்க, எல்லாம் அதில் தள்ளி விடு. ஒரு குரூப் அதில், ஒரு குரூப் இதில், ஒன்று வாட்ஸ்அப்பில், அதில் இதில் கடந்து இப்போ என்ன பண்ணுது? சபை வெளியே வர முடியாமல் உட்கார்ந்துருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு மனம் வருத்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ரெண்டாவது நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக முடிக்கிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17 22 வசனங்களை நீங்கள் படிச்சுக்கணும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17 22 வசனங்களை வாசிங்க பார்ப்போம் சீக்கிரமா. நல்ல போதகரே, இதெல்லாம் கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நீ எல்லாத்தையும் வித்துட்டு உன் சிலுவை தூக்கிட்டு என்ன பண்ணு, எனக்கு பின்னாடி நீ வான்னு சொன்ன உடனே திசையில ஆளை காணவே இல்லை. திரும்பி பார்க்கக்கூட ஆளு எஸ்கேப். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் வித்துட்டு ஊழியத்துக்கு வான்னு சொன்னா இன்னைக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, ஆள் இல்லை, ஓடிட்டான். இவனுக்குள்ளார அந்த மன வருத்தம் வரல. ஆனால் அதே சமயத்தில் சகைன்னு ஒரு ஆயக்காரன் இருந்தான். அவன் இயேசுவை பார்க்கணும், ஊரெல்லாம் இந்த இயேசுன்றாங்களே, அவர்கிட்ட போனால் அதை கிடைக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு காட்டத்தி மரத்துக்கு மேலே உட்காந்து இயேசுவை பார்த்த உடனே அவர் இறங்கி கீழே வாயான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தேன்னு சொன்ன உடனே வாங்கின காசை பூரா என்ன பண்ணிட்டாரு? ஊரு பூரா நான் கொடுத்துருந்தேன் சாமின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு மன வருத்தம் வந்துட்டு இயேசுவானவர் வீட்டுக்கு வந்து உள்ளத்தில் வந்து பேசின உடனே அவன் மனம் வருந்தி மன வருத்தத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் எல்லாவற்றையும் அவன் கொடுத்தான். ஆனால் ஒரு பணக்காரன் அவனுக்கு இருந்ததை விட்டுட்டு வர்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் கூட ஆண்டவர் ஏதாவது ஒன்று விட சொன்னால் விட்டுட்டு ஓடி வந்துடணும். ஆமென். அது யாருக்கு வரும் அப்படின்னா அந்த மன வருத்தம், அந்த மனஸ்தாபம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னால் உடனே என்ன செய்யணும்? ஓடி வரணும். ஐயோ இன்னைக்கு இந்த ஒரு ப்ரேயருக்கு வாங்கன்னு என்ன செய்யணும்? ஓடி வந்துடணும். ஆத்துமாதாயம் பண்ணணுமா? ஆத்துமாதாயம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு நல்ல விசுவாசி ஆத்துமாதாயம் கண்டிப்பாக பண்ணணும். ஆமென். உங்கள் சபை சின்னதுனால நீங்கள் பார்க்கக்கூடாது. எங்கள் சபை உங்களை மாதிரி தான். என்ன நீங்கள் ஏசி போல் நாங்கள் ஏசி போட்டிருக்கோம். ஒரு 250-300 பேர் எங்களுக்கு இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதை இடம் பார்த்தா 2 ஆக்கியிருக்கோம். 2 ஆக்கி ஆத்துமாதாயம் பெருக்கத்துக்காக நாங்கள் 2 ஆக்கியிருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்துமாதாயம் கண்டிப்பாக செய்யணும். சபை சின்னதுன்னு நினச்ச கூடாது. எங்ககிட்ட ஒருத்தர் இருந்தார், எங்கள் சபை சின்ன சபை, நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னொரு சபைக்கு போங்கன்னு இருக்கார் ஒரு ஆள். ஆத்துமாதாயம் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்.
அந்த அம்மா கேட்டதுக்கு ஒரு நல்ல சபையாக பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் சபைக்கு போனால் எங்கள் சபை சின்ன சபை, அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, அது ரொம்ப சின்னது, நீங்கள் பெரிய சபையாக பார்த்துப்போம். அந்த ஆளை ஆண்டுச்சிக்கணும். ஐயோ வாயாங்க, ஒன்றையெல்லாம் வச்சு என்னையா ஊழியம் செய்ய, ஒரு சபை கூட ஒன்றே வச்சு நடத்த முடியாது. காணிக்க தான் என்னையா பிரயோஜனம்? நல்ல காணிக்க தருவார் அவர், காணிக்கெல்லாம் சூப்பராக தருவார், ஒரு பைசா கூட விட மாட்டார். அவர் ஒரு சின்ன வேலை தான் செய்கிறாரு. டெய்லி தசபாகத்தை எடுத்து ஒரு இதில் கவரில் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பார். மிஷினைக்கு தனியாக எடுப்பார், எனக்கு செலவுக்கு தனியாக எடுத்து வைப்பார். அப்படிலாம் நீங்கள் கொடுக்குறீங்களா தெரியாது. எனக்கு பாக்கெட் பண்ணி தனியாக தருவார். பாஸ் இது உங்களுக்கு பழம் வாங்கி சாப்பிடுங்க, ஜூஸ் வாங்கி குடிங்க, டீ வாங்கி குடிங்க, அது தனியாக தருவார். தசபாகம் தனியாக தருவார், மிஷினரிக்கு தனியாக தருவார், சபையில் ஏழை எளிய மக்களுக்குன்னு தனியாக தருவார். சிறுவர் ஊழியது ஒரு 5-6 கவர் தருவார். ஆனால் அந்த மனுஷன் செஞ்ச வேலை என்னது? இந்த சபைக்கு வராதிங்க, இதை விட நல்ல பெரிய சபையாக பார்த்து தெரிஞ்சுங்க, போயிருங்க, சூப்பர். நான் என்னையா வச்சு ஒன்றை வச்சு ஊழியம் செய்ய, சபை பெருகணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணா, நீ இந்த மாதிரி ஊர் ஊரா சொன்னால் எப்படியா சபை பெருகும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நமக்குள்ளால் என்ன இருக்கணும்? சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும், தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கணும், ஊழியக்கார குடும்பத்தை குறித்தும் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு வருத்தமும் ஒரு மனபாரம் இருக்கணும். இந்த சபையில் உள்ள மக்களை குறித்தும் நமக்கு ஒரு பாரம் வரணும். அந்தமானை குறித்த மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு பாரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். ஆமென். நாங்கள் 2-3 நாளாக நானும் என் மனைவியுமா சேர்ந்து போகிற இடமெல்லாம் கூட்டத்தையெல்லாம் பார்த்து, ஆண்டவரே இந்த இவங்களெல்லாம் என்ன செய்யுங்க, உம்மை ரத்தத்தை ஊற்றுங்கப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜோம் பண்ணணும், ஆண்டவரே எங்களுக்கு இந்த நட்புகளெல்லாம் கொடுத்தது ரொம்ப நல்லது. ஆனால் இவங்கெல்லாம் இயேசுவை என்ன செய்யணும்? அறிய வேண்டும். அல்லேலூயா. இவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது, கணக்கு எங்ககிட்ட. ஆமென். இவங்க எல்லாம் அறிஞ்சு சபைக்கு வரணும், ஆண்டவரே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமென். இன்னைக்கு மத்தியானம் பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் நாங்கள், அந்த தெலுங்குக்கார தம்பி வீட்டுக்கு. அவர் ஜோம் பண்ண வரைச்சிருக்காரு. பாஸ்டர் நீங்கள் போகிறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு ஒன்று ஜோம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர். இது வரைக்கும் சினிமா பாட்டு, ஹிந்தி பாட்டு, சூப்பர் பாட்டெலாம் போட்டு வந்தான். கேட்டுக்கிட்டே இருந்தான். நம்ம ஒன்றுமே சொல்லவே, அவன் கேட்கணும் பாவம், நமக்கு விளங்காதில்ல, அவன் விளங்குற ஆளு கேட்கட்டு. சாமி பாட்டு போட்டான். அப்போ நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த மனுஷன் எப்படியாவது இந்த பாட்டு ஆஃப் பண்ணு. கொஞ்சம் கேட்டிருந்தா ஆஃப் பண்ணிட்டான். என்னத்து நினச்சாலும் ஆஃப் பண்ண. இன்றைக்கி பாட்டே போடலை. அல்லேலூயா. இன்றைக்கி பாட்டு போடலாம். அவன் சொல்கிறான், சார் எப்படியாயும் நீங்கள் போகிறதுக்குள்ள என் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போகணும். ஆமென். அப்போ நான் நினச்சேன், நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தொட மாலும், அவ்வளோதான். அப்போ பார்த்தேன் நமக்கு அண்ணன் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாவது கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, டைரி ஃபார்மில் வீடு, அவரை பிடிச்சி இழுத்து எங்கே கொண்டு வரணும்? சபைக்கு கொண்டு வர நல்ல ஒரு இன்னோவா கிறிஸ்டா வச்சுருக்காரு. ஜோம் பண்ணுங்க. ஆமேன். அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் நம்ம சபைக்கு ஆள் கொண்டு வரட்டு. ஆமேன். இன்னொன்று கடை பெரிய பெரிய தனவந்தர்களெல்லாம் இருக்கிறான், அவங்கெல்லாம் சபைக்கு வரணும். பணத்தை பூரா கட்டி வச்சு என்ன செய்யணும் தெரியாமல் உட்காந்துருக்கான். அல்லேலூயா. அவனை பூரா சபைக்கு வரணும். ஆமேன். ஜோம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. ஆமேன். ஒரு மனம் வருந்தல், மன துக்கம் நமக்குள்ளால் வரட்டு. கடைசியாக மனம் பொருந்தல். ஏசாயா 55 அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். மனம் பொருந்துதல் வாசிங்க. நீங்கள் பைபிள் நல்லா வாசிக்கணும். என்ன டக்குன்னு எடுக்காண்டாமா? ஹிந்தி பைபிள் வச்சுருக்கீங்களா எல்லாரும்? அதனால தான் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஏசாயா 55 அதிகாரம் 1-3. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, பணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து பணம் வேண்டி விலை வேண்டி. அடுத்த வசனம் போடுமா, 2வது வசனம் போடு. நீங்கள் அப்பம் அல்லாது பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி, நல்ல கவனிக்க, எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். நீங்கள் கவனமாக செவி கொடுத்து நல்ல பிஸ்தா அது இது நினைச்சீங்க, ஆமாம் கொழுமையானதை சாப்பிடுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அல்லேலூயா. அடுத்த போடுங்கம்மா. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். ஆமேன். கர்த்தரிடத்தில் நீங்க திரும்புறோன்னு சொன்னா, கர்த்தர் நமக்காக செழிப்பானதை, கொழுமையானதை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா 9:12 வாசிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நாளைக்கு இல்லை, இன்னைக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் ஒரு சிஎஸ்எஸ் சபையில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். நான் நிறைய சிஎஸ்எஸ் சபைகளில் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா 11 வருஷம் நான் சிஎஸ்எஸ் சபையில் ஊழியராக இருந்தேன். அதனால் என்னை சிஎஸ்எஸ் சபையில் நிறைய என்னை கூப்பிடுவாங்க. ஏன்னா பெந்தகோஸ் உபதேசம் அங்கே சொல்ல முடியாது, ஆனால் நான் சொல்லுவேன்.
ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும். நான் சொன்னால் ஒருத்தர் ஒன்று சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன். எப்படி தெரியுமா சொல்லுவேன்? உங்களுக்கும் சொல்லித்தாரேன். வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஏதோ ஒரு ஏஜி சபைக்கு ஊத்துவன். அவர் என்ன செய்யல? ஐபிசி ஊத்துவன், அவரு டிபிஎம் ஊத்துவன் சொல்ல. மாம்சமான யாவருக்கும் அந்த ஆவியை ஊற்றுவேன். சிஎஸ்ஐக்கு அது உண்டு. அல்லேலூயா. உங்களை பூரா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் பெந்தேகோஸ்துக்காரங்க, நம்பிராதீங்க. உங்களுக்கு உரியது அது. அல்லேலூயா. அவன் அந்நிய பாஷை பேசி அவனுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கிடையாது. இது சிஎஸ்எஸ் சபைக்கு உரியது, இது சால்வேஷன் ஆர்மிக்கு உரியது, இது லுத்ரனுக்கு உரியது, இது மாம்சமான எல்லாருக்கும் உரியது. நாட் ஒன்லி ஃபார் பெண்டிகாஸ்ட் பீப்புள், திஸ் அனாயிண்டிங் ஃபார் ஆல் த பீப்புள். அல்லேலூயா. எல்லாம் அவர் ரெவரண்ட் ஒரு மாதிரி ஆகிட்டார். கடவுளே, இந்த பையன் நம்மளை இழுத்து விடுவானோ அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு சிஎஸ்ஏ ஊழியக்காரன். சென்னை டயசிஸில் 11 வருஷம் நான் ஊழியம் செய்துட்டு வந்திருக்கேன். முழுக்க ஞானஸ்தானம் எங்கள் சபையில் முழுக்க ஞானஸ்தானம் இன்னையும் கொடுத்துருக்கு. நான் இன்னைக்கு இல்லை, அங்கே முழுக்க ஞானஸ்தானம். அல்லேலூயா. பிஷப்பை பார்த்து சொல்லிட்டு வந்தேன், இதை இந்த உபதேசத்துக்குள்ளே வந்தீங்கன்னா சபையை நடக்கும், இல்லைனா பூட்டு போட்டு நாங்கள்லாம் பெந்தேகோஸ்துக்கு போகிறோம். என்ன பண்ண போகிறீங்க? முழுக்க ஞானஸ்தானம் போ. அல்லேலூயா. நான் இருந்த நாட்கள் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சபை அபிஷேகம் உபதேசத்தில் இருக்குது. அல்லேலூயா. அல்ல, அப்போ கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், நாளைக்கு இல்லை, இன்னைக்கு. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு இல்லை பிளஸிங், இன்னைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எப்படி திரும்பணும் தெரியுமா? சகரியா 2:7 வாசிக்கிறோம், பாபிலோன் குமார்த்திகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். அல்லேலூயா. விடுவிக்கப்பட்ட ஒரு மனவாட்டி சபைக்கு கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை உடனே கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரோட மனம் திரும்பி, மனம் வருந்தி, மனம் பொருந்தும் பொழுது ரெட்டிப்பான நன்மை எப்படி கொடுப்பார் தெரியுமா? தேசத்தின் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உச்சிதமானவர்களெல்லாம் சுதந்திரிக்க கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஏசாயாவில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் இவங்க மனம் பொருந்தலை? இஸ்ரவேல் ஜனங்க ஏங்க பொருந்தலை? அங்கே இருக்குது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10 - 16 வசனங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா, கர்த்தருடைய வேதத்துக்கு இவங்க என்ன பண்ணலை? செவி கொடுக்கவே இல்லை. கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கல. பலிகள் எல்லாம் அருவருப்பு. பலிகள் என்னது? ஸ்தோத்திர பலிகளாக இருக்கட்டும், காணிக்கைகளாக இருக்கட்டும், எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பு. அதான் சொன்னார், வீண் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வராதீர்கள். அந்த காணிக்கை நான் என்ன பண்ணுறேன்? அருவருக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, காணிக்கை மட்டும் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாது. ஆமாம். நான் எங்கள் சர்ச்சில் எப்படி தெரியுமா? என்கிட்ட மனசை வந்து காணிக்கை வாங்க மாட்டேன், காணிக்கை வாங்கவே மாட்டேன். சபையில் ஒரு விசுவாசிக்கிட்ட உனக்கு மனம் பொருந்தலையா, அந்த காணிக்கை சபையை கொண்டு வராது. புருஷனும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்குள்ளால மன வருத்தமா காணிக்கையை கொண்டு வந்து படைக்கவே படைக்காத. அந்த காணிக்கை வீண் காணிக்கை கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி தெரியுமா? ஒரு குடும்பத்தை 4 மாதம் தசமாக கொண்டு வரக்கூடாது. கொண்டே வராதிங்க, தேவையே கிடையாது. கர்த்தர் என்ன நடத்துவார்? நல்ல தசமாக வாங்கவே இல்லை. அல்லேலூயா. என்னைக்கு நீங்கள் சபையோட மனம் பொருந்துறீங்களோ, எங்கே நீங்கள் 2 பேரும் ஒன்றா நீங்கள் பொருந்துறீங்களோ, அன்னைக்கு கொண்டு வாங்க, அந்த காணிக்கை நான் வாங்குறேன் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த வீண் காணிக்கையில் கர்த்தர் வெறுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை தான். 2 நீங்கள் பார்த்தீங்க, தூபம் காட்டுதல் அருவருப்பானது. நாம எல்லாம் பாடுவோம், தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோ. அருவருப்பு. அல்லேலூயா. ஏன் தூபம் காட்டுதல் எதுக்கு அருவருப்பு? பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட நம்ம நினைச்ச மாட்டோம், பேச மாட்டோம். பக்கத்து வீட்டில் பேச மாட்டோம். விசுவாசிகள்கிட்ட ஐக்கியம் இல்லை, குடும்பங்கள் ஐக்கியம் இல்லை. ஆனால் பாடாது என்னது? தூபமாக பக்கத்தில் ஒரு ஆள் கூட நிற்க வேண்டாம், இப்படியே கையை வேற இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி பாடும். ஒரே டான்ஸாக இருக்கும். அருவருப்பு. அல்லேலூயா. ஒப்புரவாகணும். 2வது, அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாதப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, மாதப்பிறப்பு, ஈஸ்டரு, கிறிஸ்மஸ், அது இது லொட்டு லோஸ்க்கு என்னெல்லாம் இருக்குதோ, எதெல்லாம் நம்ம பண்டிகைன்னு ஆசரிக்கிறோமோ அது எல்லாமே அருவருப்பு. எப்போ அருவருப்பு? நீங்கள் மனம் திரும்பாத போது, நீங்கள் மன வருத்தம் அடையாத போது, நீங்கள் மனம் பொருந்தாத பொழுது இவைகளெல்லாம் அருவருப்பானவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கலாம், எத்தனை வருஷம் நம்ம ஆராதிக்கலாம், எல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இவைகளில் நம்ம தவறுவோமானால் இவைகளெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் நானாக இருந்தாலும் அப்படிதான் பேசுகிற எனக்கும்
உங்களுக்கும் சேர்த்து தான். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவன் வெறுக்கிற காரியத்தை நம்ம நேசிக்க கூடாது. தேவன் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நம்ம பற்றி பிடித்து கொண்டு இருக்கவே கூடாது. அதெல்லாம் அவருக்கு வருத்தமா இருக்கிறது. கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்ப சொல்றாரு, கழுவி சுத்திகரிங்கள், தீமை விட்டு ஓயுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த சங்கீதம் 31:11 போடுமா? அல்லேலூயா. உங்க இந்த வாக்குத்தத்த வசனத்தை போடுங்க. 34 போடுங்க. தீமையை விட்டு என்ன செய்யுங்கள்? விலகி நன்மை செய்யுங்கள், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகள். தீமை விட்டு விலகி நன்மை செய். இங்க என்ன போட்டிருக்கு? தீமையை விட்டு நீங்கள் ஓயுங்கள். அல்லேலூயா. தீமை செய்த விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க? நன்மையை என்ன செய்யுங்க, சமாதானத்தை தேடுங்க, அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். எங்க சமாதானம்? நீங்க மனம் திரும்பினா உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. மன வருத்தம் வந்தாது உங்களுக்கு ஒரு சமாதானம். தேவனோட மனம் பொருந்துனா அதுதான் உங்களுக்கு சமாதானம். அதில் தான் நமக்கு ஆசீர்வாதம், அதில் தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, மனுஷனோட மனம் பொருந்ததும் சிக்கலா இருக்குது, ஆண்டவரோட மனம் பொருந்ததும் நமக்கு சிக்கலா இருக்கு. அல்லேலூயா. இந்த சிக்கல் நம்மளை விட்டு மாறிட்டுன்னு வைங்களேன், நம்மெல்லாம் சூப்பராயிரும். அல்லேலூயா. நீங்க நம்ம கசப்பும் வைராக்கியத்தோட எல்லாம் இருந்தோம்னு வைங்களேன், நிறைய வியாதி வரும். நம்ம நினைக்கிறோம் ஹார்ட் அட்டாக் என்பது பெரிய வியாதின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படித்தானே? கேன்சர் என்பது பெரிய வியாதி. ஐயோ, கேன்சரா, ஹார்ட் அட்டாக்கா, ஸ்டெண்டா கேட்குறோம், நம்ம ஆஞ்சியோவான்னு கேட்குறோம். அதை விட சூப்பரான வியாதியெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. சொல்லுவோம் உங்ககிட்ட ஒரு வியாதி இருக்கு பாருங்க, எலும்பு சம்பந்தமான வியாதி, ஆஸ்டியோபரோசிஸ். இந்த வியாதி வந்து பாருங்க எலும்பு சம்பந்தமான வியாதி. இந்த வியாதி வந்துட்டுன்னா எலும்பெல்லாம் பலவீனப்பட்டு போய் நடக்க முடியாமல் ஆயிடுது. கை தூக்க முடியாது, ஸ்பைனல் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம், இந்த நெக்கு ப்ராப்ளம், என்னது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இதெல்லாம் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. இந்த வியாதி வந்துட்டுனா நடக்க முடியாமல் ஆயிட்டுன்னு வைங்களேன், அந்த அவன் செத்துட்டான்னு அர்த்தம். என்னைக்கு நம்முடைய சரீரம் இன்னொருடைய உதவியை நம்ம நாடுறோமோ அன்னைக்கே நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம். ஹார்ட் அட்டாக் வேணால் வராமல் இருக்கலாம், கேன்சர் வேணால் வராமல் இருக்கலாம், கிட்னியெல்லாம் நல்லா இருக்கலாம், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கைத்தாங்கெல்லாம் கூட்டு போகிறோன்னு வைங்களேன், நம்ம செத்துட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னொரு வியாதி இருக்குது, சார்கோஃபீனியா. சார்கோஃபீனியா அப்படின்னா தசைகள் சம்பந்தமான பலவீனம். இந்த தசைகளெல்லாம் பலவீனப்பட்டு போயிட்டுன்னு வைங்க, சுருங்கி அப்படியே ஒரு மாதிரி ஆகி தொங்கி எல்லாம் போயிட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம அழகு போய் எல்லாம் போய் பலனெல்லாம் அற்று போயிடும். எலும்பும் வீக்கு, தசைகளும் வீக்கு. எல்லாத்துக்கும் நம்ம யாரை நம்பணும்? இப்போ எம்மா அந்த சாப்பாடை ஸ்பூனில் எடுத்து ஊட்டுமா வாயில்? யார் ஊட்டுவா? அது சாப்பிட்றதே பெரிய பிரச்சனை, இதில் வேற உனக்கு வேற நான் ஊட்டணுமா? எப்போ நம்ம அடுத்தவங்களை நம்ம சார்ந்துடுறோமோ நம்ம எல்லாம் அவுட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு வராமல் நம்ம பலனாக இருக்கணும். அப்படின்னா வியாதி வரலன்னு எல்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியில் அப்படி கிருபை நமக்கு வேணும். அப்படின்னா நமக்கு உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ஒரு மனஸ்தாபம், உண்மையான ஒரு மனப்பொருத்தம் நமக்கு இருக்குமானா, தேவனோட இருக்குமானா, தேசத்தின் நன்மையை இந்த வருஷத்தில் நீங்கள் புசிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஒரு கீழ்ப்படிதலோடு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வருவோம். அல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு நல்ல உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். கர்த்தருடைய பந்தி நமக்காக இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு மனம் திரும்புதல். எதிலெல்லாம் நம்ம இன்னைக்கு விட முடியாமல் நம்ம சிக்கி இருக்கிறோம், அதெல்லாம் விட்டு வெளியே வருவதற்கு கர்த்தர் நமக்கு துணை செய்யட்டும். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஈசோப்புலால் கழுகும் இன்றே சுத்தமாவோ, ஈசோப்புலால் கழுகும் இன்றே சுத்தமாவோ, உறைகின்ற பனி போல வெண்மையவோ மையாவும் திரு வார்த்தையினால்
நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா மகிமை எல்லாரும் சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் லௌகிக துக்கங்களை விட்டு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்துக்கு வந்து நம்ம மனஸ்தாபடுவோம் கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா உயிருள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாறாய நேசருக்கே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்கிற வார்த்தையை மையமாய் கொண்டு நீ மனம் திரும்பணும், மனம் வருந்தணும், மனம் பொருந்தணும். இந்த 3 காரியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை. ஆனால் வாசிக்கப்பட்ட அந்த சங்கீதத்திற்கு அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது மாட்டோம் என்று எதிர்ப்பீர்கள் ஆகிலும். இதெல்லாம் செய்ய மாட்டான். மனம் திரும்ப மாட்டோம், மனம் பொருந்த மாட்டோம், மனம் வருந்த மாட்டோம் அப்படின்னா பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு ஒரு ஒப்பு கொடுத்தல் நமக்கு தேவை. அருமையாய் நல்ல சத்திய வார்த்தையை இந்த கால வேளையில் கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த மொபைல் போன் விஷயத்தில் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேம் கேம் கேம், எங்க பார்த்தாலும் கேம். இந்த கேம் ஒன்ன அடிமைப்படுத்துச்சுன்னா நீ அடிமையாவே போயிடுவ, பிசாசுக்கு அடிமையாயிருவ. இன்னைக்கு சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டு விட்டு கேளுங்க, எஸ்ப்பா எனக்கு இந்த மொபைல் போன்ல இருந்து ஒரு விடுதலை தாங்க, இந்த மொபைல் போன்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. அந்த இணையதளத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. தேவையில்லாத அந்த கேம்ஸ், அதை விளையாடுதலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. அதை நான் பார்க்க கூடாது. அதை பார்த்து பார்த்து என் மைண்ட் அதை மாதிரியே ஆயிருது. என்னை மாற்றுங்கன்னு பிள்ளைகளுக்கு கேளுங்க. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பிள்ளைகளை அந்த அடிக்டில் இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்க. ஆண்டு விட்டு இந்த நாளில் கேட்போமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் திருச்சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், மனம் திரும்புவோம், தேசத்தின் நன்மையை பெற்றுக்கொள்வோம். தகப்பனே, இந்த நல்ல நாளிலே நல்ல வார்த்தையை, சபைக்கேற்ற வார்த்தையை நீர் கொடுத்தீர். இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்ப
மனம் வருந்த, மனம் பொருந்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மனம் திரும்பி, மனம் வருந்தி, மனம் பொருந்தி நன்மையை பெற்றுக்கொள்ள, இன்றைக்கே பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து போகிறோம். இந்த கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். பங்கு பெறுகிற பிள்ளைகள் மேல தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.